கற்றுக் கொடுப்போம் கற்றுக்கொள்வோம் பதில் இருக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டால், நண்பர்களாக இருக்கட்டும் நண்பிகளாக இருக்கட்டும், உங்களோட ஃபேஸ்புக் நீங்கள் கட்டாயம் பாவிக்கணும். ஃபேஸ்புக் பாவிக்காதவங்க யாரும் இல்லை. இந்த ஃபேஸ்புக்குளுக்கு வந்து யார் யார் எங்களோட ப்ரொஃபைலை செக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆவலாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி சம்டைம் எங்களோட விஷயங்களை வந்து யார் யார் பார்க்குறாங்க, எங்களோட ப்ரொஃபைலுக்கு வந்து எங்களோட ஃபோட்டோஸில் பார்க்குறாங்களா, இல்லை எங்களோட சைடுக்கு வந்து எங்களோட விஷயங்கள் என்னென்ன போட்டிருக்குதுன்னு சொல்லி யார் யார் தேடுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஓகே, அதுக்காக வேண்டி நான் ஒரு சாஃப்ட்வேரை கொண்டு வந்திருக்கிறேன். ஓகே, அதுக்கு முந்தைய எங்களோட பேஜை நீங்கள் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் யூடியூப் பேஜுக்கு போய் நீங்கள் கற்றுக் கொடுப்போம் கற்றுக்கொள்வோம்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் உடனே எங்களை கற்றுக் கொடுப்போம் கற்றுக்கொள்வோம் பேஜ் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புதிய புதிய தகவல்கள் உங்களுக்கு உடனே கிடைச்சி கொண்டு இருக்கும். ஓகே, நாங்கள் அதுக்கு முந்தி இந்த சாஃப்ட்வேரை பற்றி பார்ப்போம். ஓகே பாய். ஓகே பாருங்கள், அதை இதுதான் சாஃப்ட்வேர் who செக் மை ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி யார் எங்களோட ப்ரொஃபைலை செக் பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த சாஃப்ட்வேர் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கிது. இது வந்து உங்களுக்கு என்ன விஷயம்னு சொன்னால், இந்த ப்ரொஃபைலில் வந்து இந்த செக் பண்ணுறது வந்து உங்களுக்கு 3 பேர் இல்லாட்டி 4 பேரை தான் இதுக்குள்ளே காட்டும். 4 இல்லாட்டி ஒரு 5 பேரை காட்டும். ஏன் காட்டுதுன்னு சொன்னால், மற்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுறான்னு சொன்னால் இதுக்கு உங்களுக்கு நீங்கள் காசு கொடுத்து தான் பார்க்கணும். ரைட், உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு யார் யார் முதல்ல செக் பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். ஓகே, இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கம்ப்யூட்டரை பார்க்கும் பொழுது எந்த விதமான காசையும் கொடுக்காம உங்களோட ப்ரொஃபைலை யார் யார் செக் பண்ணுறாங்கன்னு சொல்லி டீட்டெயில்ஸை முழுமையாக பார்த்துக்கொள்ள முடியும். அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தரேன். இது ஃபஸ்ட்டுக்கு உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் போய் உங்களோட ஃபோனில் எப்படி செக் பண்ணிக்கொள்வதுன்னு சொல்லி நான் பார்ப்போம். ஓகே, இந்த சாஃப்ட்வேரை ப்ளே ஸ்டோர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோ. டவுன்லோட் பண்ணதுக்கு வர ஃபஸ்ட்டுக்கு உங்களோட ஃபேஸ்புக்கு நீங்கள் என்ன கொடுத்துருந்தீங்களோ இமெயில் ஐடி இல்லை நீங்கள் ஜிமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, அது பாஸ்வேர்ட் கேட்கும். அது ரெண்டையும் கொடுத்து நீங்கள் தொடர்ந்து கொண்டு உள்ளே போகணும். போகும் பொழுது இது மாதிரி ரவுண்ட் ஒன்று சுற்றுமா உங்களுக்கு. இது மாதிரி ரவுண்ட் ஒன்று உங்களுக்கு சுற்றி முடியும் பொழுது பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் லோட் ஆகுது. இப்போ உங்களோட யார் யார் உங்களோட ப்ரொஃபைல் உள்ளுக்கு வந்து பார்க்குறாங்கன்னு சொல்லி காட்டுறதுக்கு உங்களுக்கு லோட் ஆகி கொண்டு இருக்குது. ரைட், இப்போ லோட் ஆகிட்டு பாருங்கள். லோட் ஆகினது போகிற பாருங்கள். இப்போ ரைட் மார்க்கோட டன்னு கேட்கும். டன்னை நீங்கள் கொடுங்க. கொடுத்தது போகிற பாருங்கள், என்ன ப்ரொஃபைல் இதுகளுக்கு வந்து யார் யார் செக் பண்ணுறாங்கன்னு சொல்லி செக் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி 2 4 6 பேர் இப்போதைக்கு பார்த்துக்கிறாங்க. இதுக்கு பணியை எனக்கு பார்க்க முடியும். இதுக்கு பணியை நான் பார்க்குறேன்னு சொன்னால் இதை நீங்கள் டச் பண்ணீங்கன்னு சொன்னால் பார்த்துவோங்க. இதை நான் இப்படி டச் பண்ணேன்னு சொன்னால் இதுக்கு வந்து காசு கேட்குது. உங்களுக்கு வந்து ஷேர் டு C9 யூஸிங் நீங்கள் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு 9 பேர் பார்த்துக்கொள்ள முடியும். மற்றது 35 யூஸ் 1 இது கொடுக்கணும். 50 பேரை பார்க்கணும்னு சொன்னால் இந்த ரேட் கொடுக்கணும். 100 பேரை யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு $4 கொடுக்கணும். கொடுத்து தான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, அதுக்கு நீங்கள் காசு கொடுத்து பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு கம்ப்யூட்டர்லேயே உங்களுக்கு எல்லாம் பார்க்கறதுக்கு முடியும். இல்லை உங்களுக்கு அது பார்க்க தேவையில்லை, எனக்கு மேலால் இப்படித்தான் இருக்குது, யார் யார் பார்க்குறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கோன்னா உங்களுக்கு போதும். ஃபஸ்ட்டுக்கு யார் பார்க்குறாங்கன்னு சொல்லி பண்ணுங்க. உங்களுக்கு புதுசாக யாரெல்லாம் வராங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்லேயும் இருக்குது. இந்த சைடில் உங்களுக்கு கொஞ்சம் லோட் ஆகும். இந்த சைட்டில் பாருங்கள், என் பேரையும் பிக்சரையும் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இதில் இந்த சைட்டில் உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகுது. அதுக்கும் டன்னு கேட்கும். டன்னு கொடுத்துருங்க. கொடுத்தது பிறகு பாருங்கள், இந்த இடத்துல வந்து 3 பேர் வந்து இது சைடுக்கு போயிட்டு போயிட்டு உள்ளே போயிட்டு பார்த்திக்கிறாங்க. ஓகே, 3 பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அங்கிட்டு நாங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து காசு கேட்கும். ஓகே, உங்களுக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ நிறைய பேருக்கு ஆவலாக இருக்கும் யார் யார் என் ப்ரொஃபைலுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. இதுதான் என் ப்ரொஃபைலுக்கு வந்து பார்த்துக்கிறாங்க. உங்களுக்கு புதுசாக யாரெல்லாம் உங்களோட ப்ரொஃபைலுக்கு வந்து பார்க்குறாங்களோ பார்த்துவோங்க. இந்த சைட்டில் வந்து டச் பண்ணதுக்கு போகிற பாருங்கள், இந்த சைட்டில் செட்டிங்ஸ் இந்த செட்டிங்ஸ் நீங்கள் டச் பண்ணோன்னு பாருங்கள். இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் ஒன்று நிற்கிது. நோட்டிஃபிகேஷன் ஆஃப் நிற்கும். சரியா, எப்படி நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனை வந்து ஒன் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யார் யாரெல்லாம் உங்களோட ப்ரொஃபைலுக்கு வந்து பார்க்குறாங்க உங்களுக்கு ஒரு எலாம் ஒன்று கிடைக்கும். அந்த எலாம் மூலமாக உங்களுக்கு உடனே உள்ளுக்கு போய் பார்த்துக்கொள்ள முடியும். இதுதான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தகவல். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் இது உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஆவலாக இருந்திருப்பீங்க. யார் யாரெல்லாம் வந்து பார்க்குறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஆவலாக இருக்கும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ செஞ்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு கம்ப்யூட்டரில் முழுமையாக யார் யாரெல்லாம் இது வரங்காட்டி பார்த்துருக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வீடியோக்கு பணியால் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் அடுத்த இதில் உங்களுக்கு முழுமையாக பார்க்கக்கூடிய கம்ப்யூட்டரில் எப்படி பார்க்கணும்னு சொல்லி உங்களுக்கு கட்டாயம் நான் தருவேன். ஓகே பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பேஜுக்கும் ஒரு லைக் போடுங்க. ஓகே பாய்.